ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி சோப் நம்ம செஞ்சாச்சு. இதில் வந்துட்டு நான் துளசி லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயில், அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் வாட்டர், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த சோப் செஞ்சுருக்கேன். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம சோப் பேஸ் எடுத்து இதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இந்த சோப் செய்ய போகிறோம். இது வந்து மெல்ட் அண்ட் போர் சோப், இந்த கான்செப்டில் தான் இது நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ துளசியை வந்துட்டு நல்லா பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை வந்து நம்ம ஃபில்டர் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ ஆயிலும், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க பஞ்சாரஸோட ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ண போகிறேன். இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து சோப் பேஸை வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சோப் பேஸ் வச்சு கொஞ்சம் நேரத்தில் அது 10 to 15 மினிட்ஸே மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையுமே வந்து இந்த சோப் பேஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு இமீடியட்டாக நம்மக்கிட்ட இருக்க சோப் மோல்ட்ஸ் இருக்குது. என்கிட்ட வந்து டிசைன் மோல்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், சோப் சிலிக்கான் மோல்ட்ஸு. அதில் வந்துட்டு நம்ம இந்த சோப் மிக்சரை வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த மோல்டில் 1 by 1 ஊற்றுறேன். அண்ட் தென் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் நான் செட் பண்ணேன். அது ஆக்சுவலி 1 ஹவர்லேயே நல்லா ஸ்ட்ராங்காக செட் ஆகிடுச்சு. பட் 2 to 3 ஹவர்ஸ் விட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் எடுத்தேன். இங்கே இதை சோப்பை போர் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு மேலே வந்துட்டு நிறைய வந்து லிக்விட் பபிள்ஸ் மாதிரி வரும், ஏர் பபிள்ஸ். இந்த பபிள்ஸை வந்துட்டு பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு பாடி மிஸ்ட் இல்லை பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கனாலே போதும், அந்த பபிள்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கழித்து நம்ம இந்த மோல்ட்லேருந்து இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ இது வந்துட்டு கெமிக்கல்ஸே இல்லாமல் நான் வந்து வெறும் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு சோப் பண்ணும்போது காஸ்டிக் சோடா அதுக்கப்புறம் மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் இது பியூர்லி கிளிசரின் பேஸ்டு சோப்பு. சஸ்டைனபிள் லிவிங்க்கும் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் டாக்ஸின்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி சோப்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ரௌன் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ பிளிங்கிட் கவர்ஸ் நிறைய வரும் இல்லைங்களா, அந்த ப்ரௌன் பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் அதை தூக்கி போடாமல் அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சோப்ஸை வந்து நீங்கள் அதில் பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் சூப்பராக இதை கிஃப்ட் பண்ணலாம். ஸோ மோல்டு இப்போல்லாம் வந்து நிறைய மார்க்கெட்டில் அமேசானில் கிடைக்கிது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு டிசைன்ஸில் கிடைக்கிது. அந்த மாதிரி இந்த மாதிரி க்யூட்டான ஒரு மோல்டெல்லாம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ சோப் நம்மளே பண்ணும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிப்பாங்க. அண்ட் மோரோவர் இது கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ ஆன ஒரு சோப்பு வீட்லேயே பண்ணுறதுனால சஸ்டெயினபிள் லிவிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சோப்ஸு, டூத் பவுடர்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணுங்கள், வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக. when you try to make it at home அதில் உங்களுக்கு ப்ரொஃபவுண்ட் ஹாப்பினஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.